வணக்கம் உங்களில் ஒருவர் கே பானு ரேகா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளி அளவில் நடைபெற்ற வால் பெயிண்டிங்கில் மாணவர்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பினை நாம் எமிஸ் வலைத்தளத்தில் எப்படி அப்லோட் செய்யறது தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் இல்லைன்னா குரோம் சர்ச் பாரில் எமிஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன் வரக்கூடிய எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் எமிஸ் லாகின் பண்ணக்கூடிய பேஜ். இப்போது இந்த லாகின் பேஜில் ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி செட்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் மோடில் மாற்றிக்குங்க. அப்போ தான் லேப்டாப்பில் பண்ணுறது போல் எல்லா பேஜஸும் இதில் விசிபிள் ஆகும். ஸோ இப்போ உங்கள் பள்ளியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை லாகின்ல எமிஸுக்குன்னு ஒரு டியூடைஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோம். ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு இப்படி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். க்ரீன் கலரில் இருக்கிறது அந்த டேஷ்போர்டில் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அடியில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஏரோ மார்க்கை தள்ளினீங்கன்னா அது சைடில் போயிடும். இப்போ செலக்ட் காம்படிஷன், செலக்ட் கிளாஸ், செலக்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் வகுப்பு மாணவர்களிலிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய போட்டியில் டிராயிங் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போட்டி வால் பெயிண்டிங் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் எந்த வகுப்பு மாணவர்கள், இப்பொழுது 8ஆம் வகுப்பு மாணவன் ஏ செக்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டா 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய லிஸ்ட் மொத்தமே இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இப்போ எந்த மாணவனை நீங்கள் நல்லா வரைஞ்சிருக்கான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி இருப்பீங்க இல்லையா, இந்த ஒரு மாணவனுடைய படைப்பு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி இருந்தோம்னா அந்த மாணவனோட அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபைலு கேலரி எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் அந்த மாணவனுடைய படைப்பு நம்ம வச்சுருந்தோம்னா அதை எடுத்து அங்கே அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் ஆயிருக்கான்னு விசிபிள் பண்ணுறது தான் பக்கத்தில் இருக்கிற பேஜ். இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எமிக்ஸிலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் என்ற செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.